இன்றைய தினம் செய்வன அனைத்தும் வெற்றியாகட்டும் என்ற பொருளிலே சிந்தனை விருந்து மேற்கொள்ளுகிறோம். ஆம், நாம் செய்கின்ற வினைகள் எல்லாமே அதான் அங்கே கவனிக்கணும். செய்வன செய்வினை செயல்கள் என்பது. அப்ப செய்வன அனைத்தும் வெற்றி அடைய வேண்டும் என்பதுல யாருக்கும் முரண்பாடு இல்லை. நான் நினைக்கிறது, நான் செய்யறதெல்லாம் நல்லா ஆகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய விருப்பம். ஆனால் இந்த செய்வன அனைத்தையும் வெற்றி பெறச் செய்வதற்கான வரிசையான சில கருத்துக்களை சிந்திக்க போகிறோம் இன்றைய தலைப்பில். அன்பு உள்ளங்களே, மனிதனுடைய தனிச்சிறப்பு மனம். மனதில் ஏதேதோ நினைந்து மனம் புண்ணாய் போய் கிடக்கிறோம். அத்தகைய எண்ணங்களை எல்லாம் முறையாக ஆய்வது எவ்வாறு என்று வேதாத்திரி மகரிஷி எண்ணமாராய்தல் என்ற தலைப்பின் மூலமாக நமக்கெல்லாம் பயிற்சி கொடுத்திருக்கார். அந்த எண்ணங்களிலேயே அல்லனவற்றை எண்ணுகிற போது, தவறான விஷயங்களை நாம் எண்ணுகிற போது இயல்பாகவே நாம் பலகீனப்பட்டு விடுகிறோம் என்பது உண்மை. நல்லனவற்றை எண்ணுகிற போது நமக்கு மன வலிமை இயல்பாகவே அமைந்திருக்கும் என்பது. நான் நல்லதுன்னு நினைச்சுதான் செய்யறேன், இந்த உறுதி ஒன்று இருந்தா போதும். அதுவே மன உறுதிக்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படையான பேஸ்மெண்டாக வந்தது. ஆனால் நான் நல்லதுதான் செய்ய நினைக்கிறேன், கொஞ்சம் அவ்வப்போது நானும் உணர்ச்சி வசப்பட்டுறேன், இல்லை ஏதோ தப்பா பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதா இருந்தால், அதற்கு அங்க என்ன குறைபாடு இருக்கிறது என்று நாம் சிந்தித்தோமே என்று சொன்னால், நமக்கே தெரியுது நல்லதுதான் செய்யணும் வாழ்க்கையில, அல்லதை கையில் எடுக்கக்கூடாது என்று தெரிகிறது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், ஏற்கனவே உள்ள பதிவுகள் காரணமாக அல்லனவற்றையும் சில நேரங்களில் நாம கையில் எடுத்துறோம். இப்ப நமக்குள்ள ஒரு மாஸ்டர் இருந்து அதை சரி பண்ணணுமே, அந்த மாஸ்டர் யார்? அதுதான் நம்முடைய மனசாட்சி என்கிற அறிவு. மனசாட்சின்னு சொன்னாலும் அறிவுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா நம்ம புற வாழ்க்கையில ஒவ்வாத விஷயங்களை செய்கிற போது வேற எதுவும் நம்மளை தடுக்கிறது இல்லை. உள்ளுக்குள்ள இருந்து இன்னர் வாய்ஸ் சொல்லும், மனசாட்சி வேணாம், நீ பண்றது நல்லா இல்லை, இது சரியா வராதுன்னு உணர்த்தி கொடுக்கும். அதை நீங்கள் இன்னர் வாய்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, உள்ளுணர்வு இன்ட்யூஷன் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒண்ணுதான். ஆகையினால அன்பர்களே, இந்த ஒரு நோக்கு முறையாக நாம் நல்லனவற்றை எண்ணுவதற்கான மன வலிமை என்று சொல்லக்கூடியது, வில் பவர். அது நானும் நல்லதான் செய்யணும்னு நினைக்கிறேங்க, ஆனா முடியலையேன்னு சொல்றவங்க இருந்தா அவங்க வில் பவர் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, மன வலிமையை பெருக்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. அதற்கு தான் தவம் செய்யுங்க தவம் செய்யுங்கன்னு சொல்றோம். தவத்துக்கும் மன வலிமை பெறுவதற்கு என்ன சம்பந்தம்னு நினைக்கலாம் சிலர். தியானம் அதாவது யோகம் அதாவது மெடிடேஷனுக்கும் மன வலிமைக்கு என்ன தொடர்பு? ஏங்க தியானம் பண்ணுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினா, அன்பர்களே, மனம் எந்த ஒரு விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட ஒரு மையத்தை, புருவ மத்தியில இருக்கக்கூடிய பிட்ரூட்டரி கிளாண்ட பேஸ் பண்ணி தான் அங்கதான் இயங்குது. பிட்ரூட்டரி கிளாண்டுங்கிறது புருவ மத்தியில தான் இயங்குதுன்னு தெரிஞ்சுட்டோம். இப்ப எந்த ஒரு சுரப்பி முறையாக இயங்கி நமக்கு பயன் பெற வேண்டுமோ அந்த சுரப்பியை முறையாக இயக்குவதற்கான பயிற்சி தான் தியானம் என்று. இங்க தியானம் பண்ண சொல்ல, இல்லைன்னா இங்க தியானம் பண்ண சொல்ல, இங்க தியானம் பண்ண சொல்ல. காரணம் என்னன்னா,
நம்முடைய மன இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிற பெட்ரூட்டரி கிளாண்ட்லயே மனம் வைத்து தியானம் செய்யும் போது அது வேலை எளிதாகிவிடும். அதனாலதான் இங்க பொட்டு வைக்கிறது மற்றதெல்லாம் சொன்னாங்க. புற சடங்குகள், புற சடங்குகள்ல பொட்டு வச்சிருக்கவன், ஊதிட்டு இருக்கமா, நாமம் போட்டிருக்குமாங்கிறதெல்லாம், சிலுவை போட்டோமாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. ஆனால் நம்முடைய அகத்தை பொறுத்த வரையிலே, நம்முடைய உள்ளத்தை பொறுத்த வரையிலே, மன இயக்கத்தினுடைய மையத்திலே நின்று 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 பழகும் போது அது நமக்கே அந்த மாற்றமும் வித்தியாசமும் தெரியும். தியானம் செய்ய செய்ய அந்த மன அமைதியில நிற்கிறதுக்குரிய நேரம் அதிகமாகும். அப்புறம் அந்த அழுத்தமும் அதிகம் கிடைக்கும். அப்ப நாம குரு கேட்போம், உங்களுக்கு மனசு எந்த அளவுக்கு ஆக்னையில புருவமத்தியில் நிக்குதுன்னு கேட்போம். அப்ப நீங்க சொல்ற பதிலை பொறுத்து உண்மையான யோக நிலைக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு போவோம். அதுக்கு பேர் தான் துரியம். ஆக்னையில 5 நிமிடம் தவம் செய்தால் துரியத்திலே 10 நிமிடம் செய்யலாம். அந்த அளவுக்கு சிறப்புடையது துரிய தவம் என்று சொல்லப்படும். மன இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிற மையம் நின்று பழகிய பின்னர் இந்த பதிவுகள் எல்லாம் நம்முடைய மூளையினுடைய செல்கள்ல இருந்துதானே நடத்திக்கிட்டு இருக்கு. மூளையினுடைய செல்களை ரெஃப்ரெஷ் பண்ணணுமா வேணாமா? மூளையினுடைய செல்களுக்கு எனர்ஜி நாம கொண்டு போறதுன்னு குறைவா இருக்கு. ஒரு மனிதனுடைய மூளையினுடைய செல்களில 14% தான் மூளையினுடைய செல்களை நல்ல ஒரு சிந்தனையாளரே பயன்படுத்துறாங்களாம். அப்ப மிச்சம் 86% மூளையினுடைய செல்கள் சும்மா இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு அந்த மூளையினுடைய மையத்திலே ஒரு கிளாண்ட் இருக்கு, பினியல் கிளாண்டுன்னு. இப்ப அந்த துரியமும் பயிற்சி எடுத்து அதை தியானம் செய்கிற போது நம்முடைய மனம் தானே, எண்ணம் தானே செயலாகிறது. நீங்க செய்வன எல்லாம் வெற்றியாகட்டும்னு தலைப்பு சொன்னீங்க சார், ஆனா மனதை பற்றி பேசிட்டு இருக்கீங்களேன்னு நீங்க நினைக்கலாம். அன்பர்களே, மனசுல இருந்தாதான் பேச்சுல வரும், மனசுல இருந்தாதான் செயல்லையும் வரும். அப்ப சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்புண்டு. எண்ணத்துக்கும் சொல்லுக்கும், எண்ணத்துக்கும் செயலுக்கும் தொடர்புண்டு. இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நான் ஏற்கனவே ஒரு தைரியம் ஒண்ணு சொன்னேன் பாருங்க, நான் சரியா நடந்துக்கிறேனா, நான் கரெக்டா செய்யறேனா, இந்த வெரிஃபிகேஷன் யார்கிட்ட போய் கேட்கறது? முந்தையெல்லாம் பள்ளி விழும் பலன்னு பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க. உடனே எடுத்து வச்சுட்டு பார்ப்போம், மேல விழுந்துருச்சு, அது எங்க விழுந்தா என்ன பலன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் யார்கிட்டயாவது போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. ஒரே ஒரு சின்ன சமயம் மகரிஷி கொடுத்திருக்காங்க. தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் தீமை பயக்காத எந்த செயலையும் செய்யுக அப்படின்ட்டார். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ அல்லது உள்ளத்துக்கோ தீமை பயக்காது நீ எது வேணாலும் செய்யணும்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த சமயத்துக்கு எந்த பஞ்சாங்கத்தையும் பார்க்க வேண்டியது. அப்ப அன்பர்களே, இந்த சமயத்தின் அடிப்படையில, இந்த ஒரு ஒழுக்க விதியின் அடிப்படையில நம்மை நடத்தி கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாரார் நான் எண்ணியதை செயலாக்குவதற்கு என்னிடத்துல மன வலிமை இல்லை, நானும் நல்லது செய்யணும் தாங்க நினைக்கிறேன், முடியலன்னு சொல்றவங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தியானம் பண்ணுங்கன்ற உபாயத்தை கொடுத்தாச்சு, வேற வழியே இல்லை. அதனால்தான் தியானத்தினுடைய முன்னிலையாகிய மந்திரங்களையும் அதனுடைய முன்னிலையாகிய ஆலய வழிபாடுகளையும் சின்ன பிள்ளையிலிருந்து பழக்கி கொடுத்தாங்க. அப்புறம் 16 வயசுக்கு மேல யோகம் செய்யணுங்கிறது முறை, விதி.
25 வயசு கல்யாணம் பண்றதுக்குள்ள யோகா பண்ணி அவன் இந்த மையங்கள்ல 6 ஆதாரங்கள்ல நின்று ஆற்றல் பெற்றுட்டான்னா அவன் சொல்லுக்கு ஒரு பவர் இருக்கும். அப்ப இவன் ஆபீஸ்ல நிர்வாகம் பண்றதுக்கும் எலிஜிபிள் ஆயிடுறான், குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுக்கும் எலிஜிபிள் ஆயிடுறான். அப்படி இல்லைன்னா இவருக்கும் ஒன்றும் புரியறது இல்லை, வந்தாங்களே வாழ்க்கை துணை அவங்களுக்கும் ஒன்றும் புரியறது இல்லை. அப்ப என்ன ஆயிடுதுன்னு கேட்டா குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டதுவேன்னு ஆயிடுது. அந்த வகையிலே தான் நல்ல பெரும் சிந்தனைகளை பெரியவர்கள் கொடுத்திருக்கிறார்களான்னு கேட்டா எல்லா ஞானியர்களும் பெரியவர்களும் வாழ்க்கை கல்வியாக ஞான விஷயங்களை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் கொடுத்துட்டு சொல்லிட்டு தானே போனாங்க. ஏன் எனக்கு வேலை செய்யல? நாம உள்ள வாங்கிக்கல. நம்ம உள்ள வாங்கிட்டோம்னா ஒண்ணு போதும், திருக்குறள் ஒண்ணு போதுங்க. நான் நிறைய கொட்டேஷன்லாம் சொல்லுவேன், நீங்க கேட்டிருப்பீங்க. தாய்மானாரோ அல்லது திருமூலரோ அல்லது வேதாத்திரி மகரிஷியோ புத்தரோ இல்லை எல்லா பெரியவங்களையும் கொட்டேஷன் சொல்லுவேன், நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அவ்வளவு கூட வேண்டாம். திருக்குறள்ல இல்லாத ஒரு நெறிகாட்டுதலே இல்லை. அதுல இருக்க எளிமை. உதாரணமாக எண்ணிய எண்ணியாங்க இதுவர் எண்ணிய திண்ணியராக பெரு முடிச்சிட்டார்ல. அப்போ உன்னுடைய எண்ணத்தில் வலிமை இருந்தால் நீ நினைச்சது நடக்கும். இப்ப எண்ணம் சொல் செயல் என்று திரிகரணங்களை வரிசைப்படுத்தினார்கள். மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய திரிகரணங்கள். இந்த மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய திரிகரணங்களை நாம ஹேண்டில் பண்ணுமா, அது நம்மள ஹேண்டில் பண்ணுமாங்கிறது தான் கேள்வி. என்ன ஆயிடுதுன்னா ஏற்கனவே எனக்கு இப்படிதாங்க பழகி போச்சுன்னு சொல்லி ஒரு வாழ்க்கையினுடைய நடைமுறையில காலையில எந்திரிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 7:45 தாங்க எந்திரிச்சு பழகிடுச்சுனாக்கா இதை மாத்திக்க முடியலன்ற. இல்லைங்க, 4 to 6 பிரம்ம முகூர்த்தம், அதனால அப்ப தியானம் பண்ணா நல்லது செய்யுங்கன்னா இப்ப இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியல. அதே மாதிரி உணவு பழக்கங்களாக இருக்கட்டும். இந்தந்த உணவுகள் சாத்வீக உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற பேர்ல நாட்டில் இருக்கு, தெரியும் நமக்கு. அதனால கேடுகளை எல்லாம் நாம படிக்கிறோம். ஒண்ணு வேண்டாம், ஒரு கொக்கோகோலான்னு ஒரு பானம், அதை ஊத்தி டாய்லெட்டே கிளீன் பண்ண முடியுது, அவ்வளவு பக்காவா வேலை செய்யுதுன்றாங்க. அதை போய் நம்ம என்ன பண்றோம், உள்ள ஊத்தி குடிக்கிறோம். அப்ப இவ்வளவு ரசாயனங்களோடு கூடிய வாழ்வியலை நாம் புறக்கணிக்க வேண்டும், நல்லனவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை யார் செய்வது? யார்கிட்டயும் சொல்லி எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லாம நாம தான் செய்ய வேண்டியிருக்கு. அதுதான் இப்ப எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன வந்த உடனே குரு என்ன சொல்றாரு, உன் உடம்ப நல்லா வச்சுக்கணும்ப்பா, நீ உடற்பயிற்சி பண்ணு, மூச்சு பயிற்சி பண்ணுங்கிறாரு. இதெல்லாம் ரிப்பேரா போச்சுன்னு டாக்டர் கிட்ட போனா அங்க அவர் என்ன பண்றாரு, எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, உனக்கு வேற ஏதோ பிரச்சனை, அப்ப நீ பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போன்னு உடற்பயிற்சி டாக்டர் கிட்ட தான் அனுப்புறாங்க. இன்னும் ஒரு சிலரை நீங்க உங்களுடைய அறிவின் தரத்தால் மிகுந்த சிந்தனைக்குள்ளாகிறீர்கள். ஒரு அன்பர் வந்திருந்தார், என் கூட வேலை பார்த்தவர் தான். அவர் டாக்டர்கிட்ட போய் பிரச்சனையை சொல்லியிருக்கார். எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு சாமி, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பேசாம ஒரு தியான யோகா கிளாஸுக்கு போ அப்படின்ட்டார். அவர் இங்க வந்தார். அவரை நான் புரிந்திருந்ததுனால ஏற்கனவே பார்த்திருக்கேன், பழகிருக்கேன். அவருக்கு என்னன்னு கேட்டா ஐக்யூ, அதாவது வெலாசிட்டி ஆஃப் தி மைண்ட், அதாவது திங்கிங் கெப்பாசிட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இப்ப பெண்களே கூட பாத்தீங்கன்னா படபடன்னு பேசுவாங்க ஃபாஸ்டா. இப்ப இந்த டிவியில எல்லாம் கூட காம்பேரிங் பண்றாங்கல்ல, அப்ப அந்த வேகத்துக்கு அவங்க எண்ண ஓட்டம் இருக்க முடிகிறதா இல்லையா?
ஒரு சிலர் மெல்லத்தான் யோசிப்பாங்க, டக்குன்னு ஐடியா வராது. அப்ப அந்த இருக்கிற ஐக்கியூ ஆஃப் தி மைண்ட், மனதனுடைய இயக்க வேகத்துக்கு ஏற்றவாறு ஈடு கொடுக்க முடியாத போது சிக்கலாகி விடுகிறது, வாழ்க்கையே சிக்கலாகி விடுகிறது. அப்ப அதற்கு என்ன பண்ணணும்னா ஒரு சேனலைஸ் பண்ணணும். குழந்தைங்க அதுங்களுக்குள்ள நம்ம மனிதனுடைய 5 அடி அளவுக்கு மனிதனுடைய அவ்வளவு வெலாசிட்டி குழந்தைங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவ்வளவு சேட்டை பண்ணுது குழந்தைங்க. நீங்க ஐயோ இவன் தொந்தரவு தாங்க முடியலைங்க பேரனும் பேத்தியம் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரணம் அவ்வளவு வெலாசிட்டி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த அளவுக்கான ஜீவகாந்த இயக்கம் அங்க இருக்கிறதுனால தான் அதுக வாழ்த்தனம் பண்ணுது. இப்ப இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அப்ப அதை டேலி பண்றதுக்குரிய விஞ்ஞானம் என்ன அப்படிங்கிறது. ரைட்டுங்க, தியானம் பண்ணா மன அமைதி கிடைக்கும்ன்றீங்க. மன அமைதிக்கு போய் உட்காரலான்னு பார்த்தா பிரச்சனை வந்து மோதுதே அப்படின்னு. இந்த உள்ளுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்குதுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா தியானம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, அதுதான் உங்களுடைய இயல்பான நிலை. மன அமைதின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, தியானம் பண்ணா வருதுன்னு சொல்றீங்கல்ல, தியானம் பண்ணா வர்றது இல்லை, அதுதான் உங்களுடைய இயல்பான சுக அனுபவம். உங்க இயல்பான நிலையே அதுதான். ஆனா நாம் என்ன பண்ணிருக்கோம், அதை டிஸ்டர்ப் ஆயிருக்கோம், அதுல இருந்து மாறி வெளியே வந்துட்டோம், அதிர்வு அதிகமாயிடுச்சு. இந்த அதிர்வு அதிகமான பின்னால அதை சமன் செய்வதற்கு பயிற்சியை கொடுத்தாச்சுன்னாலும், எதையெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சீர்தூக்கணுமா இல்லையா? இந்த சீர்தூக்கிறது நமக்கு புரியாத போது வாழ்க்கை சிக்கலாகிறது. நமக்கு புரிய வைக்க யார் இருக்காங்கன்னா, மாதா பிதா குருன்னு 3 பேர் இருக்காங்க. உண்டா இல்லையா? சின்ன பிள்ளையில இருந்து அம்மாவும் அப்பாவும் சொல்லித்தான் வளர்த்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க 12 வயசு தாண்டினால நான் பாத்துக்கிறேன் விடுங்க, இல்ல ஒரு 18 வயசா வச்சுக்கோமே, இன்னும் கொஞ்சம் உங்களுக்காக லிபரேஷன் கொடுக்குறேன், நான் என் காலேஜ் விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் மூக்க விட வேண்டாம்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப ஒரு 18 வயது உள்ள அறிவன், சிறுவன் அல்லது சிறுமிக்க அவங்க வாழ்க்கையினுடைய விஞ்ஞானத்தை நடைமுறையிலே காண்பதற்கு தன்னுடைய இயல்புக்கு செய்யணும்னு விரும்புறங்க சொல்லும்போது, இப்ப சொல்லுங்க, யாராவது யாரையாவது மாத்த முடியுமா? யாராவது யாரையாவது வேற யாராவது மாத்த முடியுமா சொல்லுங்க? யாரும் யாரையும் மாத்தவே முடியாது. அப்ப என்னன்னா அவங்க தான் இத உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப இங்க இது ஒரு விஞ்ஞானம். என்ன விஞ்ஞானம்னா சைக்காலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனவியல் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. நம் மன இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். மன இயல்பு என்னன்னா அலையாக இயங்குவது. மன இயல்பு அலையாக இயங்கி அந்த அலை ஆல்பாவேஸ், தீட்டாவேஸ், காமாவேஸ், டெல்டாவேஸ் அப்படின்னு 5 நிலைகள்ல இயங்கும். இது விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுகிறது. சைவ சித்தாந்தமும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொல்லுகிறது. நாம அன்றாட வாழ்க்கையில இதையே சொல்லலாம்னா, நினைவுல இருக்கோம். இப்பெல்லாம் நினைவுல தானே இருக்கீங்க, நினைவுல இருக்கோம், கனவுக்கு போயிடுறோம், ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறோம். சேரமா தானோ? இப்ப நாள் முழுவதும் எண்ண ஓட்ட ஓடியதனுடைய நிலை ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. அதை இயற்கை நமக்கு இரவு பகலா கொடுத்து இரவானது தூங்க சொல்லி ஒரு நேச்சுரல் கலாமிட்டி இங்க இருக்கு. இப்ப நமக்குள்ள உள்ள இந்த நேச்சுரல் கலாமிட்டி, அதாவது இயற்கையினுடைய ஒழுங்கு, இயக்க ஒழுங்கு, அதை புரிஞ்சுக்கிட்ட பின்னால நம்ம என்ன பண்ணோம், பறவையெல்லாம் 6 மணி 7 மணிக்கு கூண்டு, அதாவது கூண்டுல போய் செட் ஆயிக்குது. ஆனா நாம வீட்டுக்கு வர்றதே 8:45, அப்புறம் சாப்பிட்றது 10 மணிக்கு, அப்புறம் டிவி பார்த்துட்டு
செல்போனை குறைஞ்சிட்டு படுக்கிறது 11 மணிக்குன்னா இங்க இருக்க சிஸ்டம் கெட்டு போகுமா இல்லையா? உள்ளுக்குள்ள கிளான்ஸுக்கெல்லாம் அது அதுக்கு ஓய்வு நேரம்னு இருக்கு. இதை சயின்ஸும் ஒத்துக்குது. இப்ப இந்த சொல்லுக்கும் செயலுக்கும் எப்படி தொடர்புண்டுன்னு பார்த்தோமோ, அது மாதிரி இந்த உடல்ல உள்ள இயற்கையினுடைய இயக்க ஒழுங்குக்கும் நம்முடைய செயல்பாட்டுக்கும் தொடர்புண்டுங்கிறது தான் முக்கியம். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நாம சீர்மை மனநிலைக்கு வர வேண்டி இருக்கிறது. அதாவது அதிர்வலைகளாக இல்லாமல் கொஞ்சம் அமைதியா சிந்திக்கிற அளவுக்கு வந்தா போதும். அந்த சிந்திக்கும் தன்மை எங்கே கூடுகிறது என்று சொன்னால், இந்த 3 தானே பார்த்தோம். நனவு, கனவு, உறக்கம். மீண்டும் நனவுக்கு வந்துடும். நனவு, கனவு, உறக்கம் 3 தான் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா அது தவறு. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் துரியம். நனவு, கனவு, உறக்கம் வழக்கமா நீங்க பண்ணிட்டு இருக்கிற இடம். நான் கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. தூங்குனீங்களான்னு கேட்டா நைட்டு தூங்குனேன்னு சொல்ல போறீங்க. ஆனா அதுலயே ஆழ்ந்த உறக்கம் இருக்கு. அது இல்லைன்னா மறுநாள் இயங்க முடியல, நல்லாவே தூங்க முடியலங்க. நேற்றுக்கு ஒரு விருந்தாடி வந்துட்டாங்க. அதனால நைட்டு அவங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்து படுக்கிறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. அந்த விருந்தாடி காலையிலேயே புறட்டு ஊருக்கு போனாங்க. அப்ப காலையில அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறதுக்காக சீக்கிரம் எழுந்தாச்சு. இப்ப நைட்டு சரியான தூக்கம் இல்லை. அலாரம் வேற வச்சேன்னா அதை அடிச்சிருச்சான்னு முழிச்சு பார்த்தே எனக்கு பாதி தூக்கம் போயிடுச்சுப்பாங்க சில பேர். நீங்க அனுபவமா கண்டிருப்பீங்க. இப்படி உறக்கம் குறைந்த போது அங்க எப்படி ஒரு அன்பிளசன்ட் ஸ்டேட் ஏற்படுதோ, அதே உறக்கம் ஆழ்ந்த உறக்கமாக அமையாமல் தியானத்தில் என்ன ஆகுறதுன்னு கேட்டா பேருறக்கம் என்ற நிலைமைக்கு போறோம். உறக்கம், பேருறக்கம். அந்த பேருறக்கம் என்பதும் அறிதுயில் என்பதும் யோக நித்திரை என்பதும் தூங்காத தூக்கம் என்பதும் துரியம் என்பதும் பிரம்மப்புழை, தாடலை, சகசிரதரம் என்பது எல்லாமே அதுதான். ஏன் சார் இந்த ஒரு ஆளுக்கு இவ்வளவு பேர் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஒரு நபர் இருக்கார் சொசைட்டியில. அந்த நபரை பத்தி சொல்லணும்னா அதாங்க லயன்ஸ் கிளப்ல இருக்காரு, அதாங்க இந்த வியாபாரிகள் சங்கத்துல பொறுப்புல இருக்காரு, அதாங்க அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அசோசியேஷன்ல கூட பொறுப்புல இருக்காரு, அதாங்க அந்த பெரிய பங்களா கட்டி எஸ்டேட்லாம் வாங்கி போட்டிருக்காரு. இப்ப என்னாச்சு, அவரை ஒரு எஸ்டேட் முதலாளியாகவும் பார்க்க முடியுது, தொழிலதிபராகவும் பார்க்க முடியுது, ஒரு வக்கீலாகவும் பார்க்க முடியுது, ஒரு விஐபியாக எல்லா கோணத்திலையும் அவரை சிந்திக்க முடியுதுன்னா அப்ப அவர் எவ்வளவு தூரம் எல்லா பக்கமும் ஷைன் பண்ணியிருக்காரோ, அது போல நம்முடைய துரியம் என்று சொல்லக்கூடியது நாம நிக்காதனால அதனுடைய மதிப்பு தெரியல. நின்று பழகிறவங்களுக்கு அது இவங்களை இயக்க ஆரம்பிச்சிரும். துரியம்ங்கிறது நீங்க நின்று பழகுவது புருவமதி. அது பத்த வச்சு கொஞ்சம் பழகிட்டா அப்படி நினைத்த மாத்திரத்துல உணர்வு நல்லா நிற்கும், பழகும். ஆனால் அது வெறும் யோகாவுக்கான என்ட்ரன்ஸ் மட்டும்தான். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா அதான் துரியம் என்று சொல்லக்கூடியது. இதை எதுக்காக ஒரு சின்ன வித்தியாசத்தோடு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் அன்பர்களே. என்னன்னு கேட்டா, ஆகினை தியானம் எடுத்து எவ்வளவு நல்ல துரியம் கொடுக்கணும்னு கேட்டா ஒரு 2 மாசத்துல கொடுக்கலான்னு சொல்லலாம். ஆனா துரியம் தியானம் எடுத்த பின்னால துரியாதிதை எப்ப கொடுக்கறதுன்னு கேட்டா அதை கொஞ்சம் பார்த்து தாங்க கொடுக்கணும்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளவு தூரம் ஆழ்ந்த தன்மையும் அதனால பதிவு மாற்றமும் ஏற்பட்டாதான் அப்புறம் துரியாதீதம் கிடைக்கும். துரியாதீதம் என்னன்னு கேட்டீங்கன்னா இறைநிலையை கொடுக்கிறோம். இறைநிலைக்கு நாம போறதுக்கு எது தடையா இருக்கு தெரியுமா? இறைநிலைக்கு நாம போறதுக்கு எது தடையா இருக்கு? 3 மலங்கள் தடையாக இருக்கிறது. மும்மலங்கள்: ஆணவம், கன்மம், மாயை. சுருங்க சொன்னா
ஈகோ இருந்தால், அதான் தாங்க ஞானியர்லாம் பற்றின்றி இரு. எந்த பற்று? யான் எனது எனும் செருக்கறுப்பான். வள்ளுவர் சொல்றாரா இல்லையா? பாருங்க, அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றதுக்கு வள்ளுவனுடைய அந்த 1.5 வரி போதுமானதாயிடுச்சு. யான் எனது எனும் செருக்கறுப்பான். அப்ப நான் என்கிற முனைப்பு தான் அங்கே தவறாகிறது. இந்த முனைப்பினுடைய அழுத்தம், பிரஷர் எவ்வளவு அதிகமோ அவ்வளவுக்கு அவ்வளவு செயல்ல வெற்றிக்கு போக முடியாது. அதுல ஒரு சூட்சுமம் நண்பர்களே. இந்த ஆல்பா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ், தேட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ்னு 5 சொன்னோம் இல்லையா? இது ஆக்னி தியானம் பண்ணும்போது 14 to 7 வரும். சுருங்குது, அலைநீளம் சுருங்குது. துரியம் வரும்போது 7 to 4, 3ன்னு வருது. துரியாயத்துக்கு போகும்போது 3 2 ஆகி 2 1 ஆகி 1 0 ஆகுது. அலை இல்லாத நிலை அமைகிறது. அதுதான் இறை நிலை என்று சொல்றேன். எப்ப நான் பேசினாலும் கடவுள்னு சொல்ல மாட்டேன், நீங்க கவனிச்சிருப்பீங்க. இறை நிலை. ஏன்னா நாம் அலையாக இருக்கிற வரையிலே நமக்கு ஆற்றல் அளவு. இப்ப சொன்னோம்ல, 5 அலைநிலை, 5 கோஷங்கள்: ஜாக்கிர, சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம். துரியாதத்துக்கு போகாத வரைக்கும் நம்ம பலகீனமா இருக்கு. துரியம் துரியாதத்துக்கு போயிட்டோம்னா நாம பலவானா ஆயிடுறோம். இப்ப நாம் அந்த தவநிலைக்கு போறதுக்கு முன்னதாகவே வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும் நாளைக்குன்னு நீங்க ஒரு சங்கல்பம் போடுவீங்களா இல்லையா? நான் எப்படி இருக்கணும், இன்னைக்கு தியானம் பண்றேன், நாளைக்கு நான் எப்படி இருக்கணும், நீங்க சங்கல்பம் உங்களுக்குள்ள வருவீங்களா இல்லையா? நாளைக்கு ஏந்திரிச்சு நான் இதெல்லாம் முடிக்கணும், என்னுடைய நோக்கம் நாளைக்கு இந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருத்தர் நினைக்கிறார் வீடு கட்டணும்னு நினைக்கிறார் வச்சுக்கோமே. அப்படியே இந்த மூக்காலே வீடு கட்டிட முடியுமா? இப்படி ஒரு ஹாலு, இப்படி ஒரு கிச்சன், இப்படி ஒரு பெட்ரூமு, அதுக்கு பின்னாடி அப்படி ஒரு வராண்டா அப்படின்னு ஒன்றும் போட முடியாது. புரியுதுங்களா? எப்படி அதை முறையாக வரைபடமாக வரைந்து அதை விஷுவலைஸ் பண்ணி அது எத்தனை நீள அகலம் இருக்கணும், மாடியில் எப்படி அமைக்கணும், எல்லாமே பிளானிங் பண்றது எவ்வளவு முக்கியமோ, இதே போல எண்ணங்களை செயலாக்குவதற்கு முன்னாலே செயலை ஒழுங்குபடுத்துவதுன்னு ஒண்ணு கொண்டு வரும்போதே அதுல இடையூறா நிக்கிறது எதுன்னா, இப்ப சொன்ன பாருங்க, ஈகோ, ஆணவம், மாயை, இந்த 2 நாளையும் ஒரு 6 குழந்தைங்க பிறக்குது. இந்த நான் எனதுன்ற அப்பா அம்மாவுக்கு 6 குழந்தைங்க பிறக்குது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். ஈஸியா பிறந்துடும். இப்ப இதெல்லாம் வருதா இல்லையா? என்ன வருது? பேராசை வருது. அவங்க மாடி மேல மாடி கட்டி ஓன்னு இருக்காங்க. எனக்கு தான் ஒரு கார் இல்லை, ஒரு 2 வீலர் கூட இல்லை, கஷ்டப்படுறேன்னு நான் நினைக்கலாம். இப்ப இது உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்றது. இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் ஆசை, பேராசை. நிறைமனமாக மாற்ற தெரிவதற்கு பாடம் இருக்கா இல்லையா? நிறைமனம்னு ஒண்ணு சொல்லி கொடுக்குறோம் இங்க மன்றம். சினம், கோவப்படு, நல்லதுக்கு கோவப்படு. பொய் சொல்லு, நல்லது நடக்கிறதுக்கு மட்டும் பொய் சொல்லிக்கலாம். பெரியவங்களே சொல்லியிருக்காங்களா இல்லையா? அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. அப்ப அதையும் சினம் தவிர்த்தல் மகிழ்ச்சி கொடுத்துடுறாங்க. கவலை ஒழித்தல். இந்த கவலை ஒழித்தலை கூட நான் பேசிட்டு சிலருக்கு சொல்லுவேன், உங்களுக்கே தெரியும். எல்லா கவலையும் 4ஆ பிரிக்கலாங்கிறாரு. இதை அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பொருந்தலைன்னா என்கிட்ட வந்து நிக்க வச்சு கேள்வி கேளுங்கன்னு சொல்லுவேன். இந்த என்னையா பாடம் நடத்துற, என் பிரச்சனை இன்னும் தீர்க்க முடியல அப்படின்னு. தீர்க்க முடியும், ஆனா நாம தான் தீர்க்கணும்.
அப்பதான் செயல் கொடுக்கறது யாருன்னா நாம தானே. எனக்கு நல்லது நடக்கிறதுக்கு வேற யாரையோ கார்டியன் போட முடியுமா? எனக்கு நல்லது நடக்கணும்னா எனக்கு ஒரு கார்டியன் இருக்காங்க, அந்த அம்மா தான் வாழ்க்கை துணை. அவங்க எல்லா வகையிலும் இவர் வெளியே போனாலும் உள்ள வந்தாலும் இவர் சேஃப்டியா இருக்காரான்னு பாத்துக்கிறதுக்கு அவங்க எப்படி மின்சாரத்துக்கு ஒரு அங்க இது வச்சிடுறாங்க, ஃபியூஸ் கேரியர், அது மாதிரி அது அமைந்து விடுது. ஆனால் எல்லா குணங்களையும் அதை வெளியில இருந்து பெற முடியாது. அப்ப இந்த ஒழுங்கமைப்பை பண்ணி கொள்ளுவது நம்முடைய பொறுப்பாகி விடுகிற போது இதை சீர்தூக்கிறது யாருன்னா நாம தான் பண்ண வேண்டியிருக்கு. அதுல பலர் தோத்து போயிடுறாங்க. என்ன பண்றதுல பேராசையை நிறைமனமாக மாற்றிக் கொள்ளுவது முடியலன்ற, சினத்தை பொறுமையாக மாற்றிக் கொள்ளுவதில் முடியலங்கிற போது, உயர்வு தாழ்வு மனதை சமநிலையாக மாற்றிக்கொள்ளணும் சொல்லி கொடுத்தா முடியலைங்கிற போது, இப்படி விட்டு கொடுத்தல் தியாகம் என்ற 6 நல்ல குணங்களை கையில் எடுத்துக்கோ, 6 தீய குணங்களை வெற்றி கொள்ளலாம் நல்லதை சொல்லி கொடுத்தாச்சுன்னா, இப்ப அல்லவற்றையே கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஐயோ இந்த கோபம் என்ன விட மாட்டேங்குது, இந்த பொறாமை என்ன விட மாட்டேங்குது, இந்த கவலை என்ன விட மாட்டேங்குது, இந்த வேண்டாது என்ன விட மாட்டேங்குது, நாம தான் தார் பேபி கதை மாதிரி நாம அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நாம தான் என்ன பண்ணோம், எதிரடையான பண்புகள்ல நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போறோமோ இதுக்குரிய செயல் திட்டமும் நமக்கு உண்டு. இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. அந்த பாடங்களை எல்லாம் அகத்தாய்வுன்ற பேர்ல வேதாதிரி மகரிஷியும் நம்முடைய பாடங்கள்லையும், இன்னும் சொல்ல போனா உங்களை எங்க கொண்டு போய் இறைநிலையோடு உட்கார வைக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுவாக இருக்கிறதுக்குரிய துரியாதீத பயிற்சி மற்றும் தவம் விளக்கங்கள் வரைக்கும் நம்ம இங்க பாடம் நடத்துறோம். அப்ப யார் ஒருவருக்கு இந்த விஷயங்கள்லாம் வெற்றியாக அமையவில்லையோ, செய்வன எல்லாம் வெற்றியாக, எண்ணியவெல்லாம் வெற்றியாக, அதான தலைப்பு. யாருக்கு அமையவில்லையோ அவங்க என்ன பண்ணணும்னா இந்த விஷயங்களை நீங்க எடுத்துட்டு கையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தானே. அப்ப நீங்க தான் பார்த்து ரோட்ல வண்டி ஓட்டணும். இல்ல சார், நீங்க இங்க பக்கத்துல இருந்து என்ன பாத்துக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு, வண்டியில போகும்போது எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்னா நான் என்ன செய்ய முடியும்? வேணா அருட்காப்பு போட்டு அனுப்பலாம். அருட்காப்பு நீங்க மனதார நினைக்கிற போது அது பவர்ஃபுல் ஆயிடுது. அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்டாங்க, தவம் பண்ணா வாழ்த்துனா எல்லாம் மாறும்ன்றாங்களே, வாழ்த்து எந்த அளவுக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அங்க எதை நீங்க வாழ்த்துறீங்களோ அதனுடைய பதிவு எவ்வளவு அழுத்தமா இருக்கோ அதை மாத்துற அளவுக்கு நீங்க தவத்துல அந்த அழுத்தம் அதிகம் கொடுத்தீங்கன்னா அது மாறும்னு சொன்னேன். நாம செய்யறதே 20 நிமிஷம் தியானம், அதுல ஏதோ ஓரளவுக்கு மனதார வாழ்கிறோம்னு வாழ்த்தலாம். ஆனால் துரியாதீதத்துக்கே போனாலும் மீண்டும் துரியத்துக்கு வந்துதான் வாழ்த்துறோம். என்ன சிறப்பு சொல்லுங்க பாப்போம். அது அப்சல்யூட் ஸ்டேட், அங்க போய் நினைக்க முடியாது, எண்ணமில்லாத நிலை. மீண்டும் அமைதி நிலைக்கு வந்துடுறோம். இங்க 0ல இருந்து 1க்கு வந்து நாம நினைக்கிறோம். அப்ப தவம் செய்து ஒரு நல்லது நடக்கட்டும்னு பிளான் பண்ணி அதை செயலாக்கம் காணுகிற போது செய்வன எல்லாம் வெற்றி அடையும். இதுக்கு ஒன்றும் தொலை தூரம் கிடையாது. ஏன்னா எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் எண்ணத்துக்கும் செயலுக்கும் தொடர்புண்டு தம்பி. எண்ணிய எண்ணியாங்கு இதுவர் எண்ணிய திண்ணியராக பெரு. இப்ப எது குறைவு? நீ அச்சீவ் பண்றதுக்குரிய மன வலிமை குறைவு தான் உன்னிடத்துல இருக்கு. இப்ப மன வலிமை பெறணும்னா என்ன செய்யணும்? மன வலிமைன்னு என்ன இங்கிலீஷ்ல? வில் பவர். வில் பவர் என்ன? இவன் இங்க இருந்து நினைச்சா எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்கவங்கள நான் நினைக்கிறத ஒத்துக்கிட்டு நான் சொல்ற மாதிரியே அவங்க அங்க போய் நடக்க முடியும். உண்டா இல்லையா? இதுக்கு பேரு ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம்னு படிச்சிருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா? இங்க மன வலிமை, ஒரு ஹிப்னடைசம் படிச்ச ஒருத்தருக்கு மன வலிமை அதிகமாக இருந்தால் இவர்கள் பேசுவதை பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு அவங்கள
இப்பெல்லாம் பாக்குறோம் பிரெயின் வாஷ் பண்றாங்கன்றாங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படின்னு. இந்த அரசியல்வாதிகள்லாம் கூட அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் நல்லவே, மற்றவங்க எல்லாம் கேட்டவேன்னு சொல்றது அழகா சொல்லிட்டு இருக்காங்க. அது யார் நல்லவங்க, யாரு கொஞ்சம் நல்லவங்க, யாரு அதிகம் நல்லவங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். நாம என்ன நிறைய போடுற போஸ்டர் அந்த பட ஆடோபங்களை பார்த்து மயங்கிட்டோம்னா நாம ஏமாந்து போய் ஓட்டு போட்டுருவோம். அப்ப நம்முடைய செயல்ல தெளிவு இருக்கணும்னா நம்முடைய செயல்கள்ல திட்டமிடல் இருக்கணும். திட்டமிடலுக்காக நாம நேரம் ஒதுக்கணும். ஒவ்வொரு சிறிய செயலுக்காக கொண்டு வரும் போதும் நாளைக்கு நீ என்ன செய்யறதா இருக்கன்னு உனக்கு இன்னைக்கு நைட்டு முடிவாயிடணும், இல்ல நாளைக்கு காலையில புறப்படுறதுக்குள்ளேயாவது முடிவாயிடணும். என்ன தேணுமோ நாளைக்கு தானே, போறப்ப பார்த்துக்கலாம். அப்ப நீ போய் என்ன சாதிக்க போறேன்னு உனக்கு தெரியல. இது போல நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் இங்க அமைதி நிலையில இருந்து பிளான் பண்ணிட்டு செயலுக்கு போகும்போது பற்றின்றி கர்மம் செய்யணும் ஒரு பெரிய கர்மயோக கோட்பாட்டை கொடுக்குறாங்க. யாரு? பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார். வேதாதிரி மகர்ஷி கர்மயோகம்னு சொல்றார். அதுதான் எண்ட் ஆஃப் சப்ஜெக்ட். கர்மயோகம்னு ஒன்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா என் பையனோ பொண்ணோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ சொந்தக்காரனோ மாமனோ வச்சானோ ஆபீஸ்ல வேலை பார்க்கறனோ யாரோ எவன் எப்படி நடந்தா என்ன, என் கடமையை நான் ஒழுங்கா பார்க்கறேன்ற தைரியம் யாருக்கு வந்தாலும் அவங்க செய்வனவெல்லாம் வெற்றி அடையும். ஏன்னா அங்க பற்றின்மை இருக்கு. என் புள்ளதான், ஆனா நான் வாழ்த்திட்டு மட்டும் இருக்கேன், நல்லா இருக்கு. அங்க எந்த கோபதாபமும் பேலன்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா என் பையங்கும் போது அவனுக்கு அங்க 20 வயசு தாண்டியாச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்குன்னு ஒரு குடும்பம், அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வந்துருச்சு. எனக்கு அவன் மேல கோபத்தை வச்சுக்கிட்டு நான் வாழ்த்தினா சரியா வருமா? அதுதான் சமநிலைன்னு சொல்றாங்க. ஞானியருக்குரிய சமநிலைங்கிறாங்க. இது எல்லாருக்கும் வர முடியும், இது ஒன்றும் தூரம் இல்லை. கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்க உள்ள சமநிலையோடு. அதுதான் புத்தரும் சொன்னார். நான் எழுதி வச்சிருக்கேன்னா ஒட்டி வச்சிருக்கேன்னா கண்ணாடியில விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலை. அதுதான் அந்த விழிப்புணர்வு. எதுக்குன்னா செயல்னு பேசுறோம்ல, நல்லதா நடக்கட்டும்னு சொன்னா நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு. செய்வன எல்லாம் வெற்றி அடையட்டும்னு சொன்னவனே குழுன்னு இருக்கு. ஆனா அது வெற்றிகரமா செய்வதற்கு உள்ளுக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி வேணுமா இல்லையா? நான் ரோட்ல போகும்போது வேற ஏதாவது நினைப்புல போவேன். ஆக்சிடென்ட் ஆனோடனே அட கடவுளே, இப்பத்தானே உனக்கு கோயில்ல போய் சாமி கும்பிட்டு கற்பூரம் கொளுத்தி அபிஷேகம் பண்ணி பிரசாதம் போட்டு எல்லாருக்கும் கொடுத்து ஒரு 2000 ரூபாய் இந்த மாசத்துக்கு பௌர்ணமிக்கு கோயில்ல போய் செலவு பண்ணிட்டு வந்தேன். போக போக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இப்ப சாமி காரணமா நாம ரோட்ல விழிப்புணர்ச்சியா போலைங்கிறது காரணம். இங்கதான் செயல்கள் எல்லாம் உள்ளமாகவும் உள்ளங்கள் எல்லாம் இறைநிலையாகவும் விழிப்புணர்வாகவும் அமைந்து விட்டால் அந்த உள்ள சமநிலை நம்மை அதுவே சீரான விளைவுகளுக்கு இட்டு செல்லும். அதுவே நடக்கும். அதுல எனக்கு இப்படித்தான் நடக்கணும்னு அம்பிஷன் எடுத்தோம்னா தோத்து போயிடும். அந்த அம்பிஷன்னா பேராசை, இப்படித்தான் வேணும் அப்படின்னு இல்லை. அதை விட்டுட்டு எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும், அதுக்காக பிளான் பண்ணுவேன், செயல்படுது. திட்டமிடல் செயலாக்கும். இது யார் கையில இருக்கு? உங்க வாழ்க்கையை திட்டமிடுதல் உங்க கையில தான் இருக்கு. என் வாழ்க்கையை திட்டமிடுதல் என் கையில தான் இருக்கு. அப்ப நம் வாழ்க்கை நம் கையில் தான். எனவே நாம் செய்வன அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதற்கான மனம், மனச்சீர்மை, விழிப்புணர்வு, வாழ்த்துதல், அந்த பற்றின்றி வாழ்த்துதல், இது போன்ற காரணிகளை எல்லாம் புரிந்து கையகப்படுத்தி கொண்டோமே என்று சொன்னால் செய்வன அனைத்தும் வெற்றியாகும் என்று கூறி இந்த இனிய மாலை போதலே உங்களோடு ஒரு நல்ல தலைப்பு, எளிய தலைப்பு, ஆனா பெரிய தலைப்பு. இப்ப நான் கர்மயோகம் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிருக்கேன். இந்த கர்மயோகம் சொன்னீங்கன்னா நான் 1 மணி நேரம் பேசுவேன்.
அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பாரம் ஏற்றி வண்டியை கொண்டு போகணும். சின்ன பாடத்துல இருந்து பெரிய பாடம் வரைக்கும் எல்லாம் என்ன டவுட்னாலும் கேளுங்கன்னு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். வாரத்துக்கு 5 வகுப்பு நடத்துறேன். அதனால வாங்க, இணைந்து கொள்ளுங்கள், கேளுங்க. தயவு பண்ணி நான் பேசினா என்கிட்ட புரியலன்னா கேள்வி கேளு. ஏன்னா அதை தெளிவுபடுத்தத்தான் நான் பொறுப்புல இருக்கேன் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆனால் இணைந்து கொள்ளுங்கள், உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல விடை கிடைக்கிற வரைக்கும் என்ன விட்டுறாதீங்க, நிக்க வச்சு கேளுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சியோடும் ஊகையோடும் எனக்கு குரு காட்டினது நல்லா இருந்தது உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். அந்த நிறைவும் அமைதியும் மகிழ்வும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் சித்திக்கட்டும் என்று கூறி மனமாற உங்களை வாழ்த்தி, அனைத்து உள்ளங்களும் உங்களது குடும்பம் சூழ எல்லா வளங்களும் பெற்று சிறக்க மனதார வாழ்த்துகின்றேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இப்ப கேள்வி நேரம். என்ன ஸ்பீச் புரியுதா? ஏதாவது கேள்வி இருக்கா? நம்ம பழைய அன்பர் ஒருத்தர் வந்திருக்கார் வேலூர்ல இருந்து, அண்ணாமலை. அவர்கிட்ட தான் முதல்ல கேள்வி கேட்கணும். அண்ணாமலை பிரதர், நல்லா இருக்கீங்களா? யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம், வாங்க.